மாண்ட மெய்ப்பொருள் கையில் ஆமலகமே என்ன ஈண்டிய யாவரும் எளிதில் உணர்தர எவையும் தூண்டு ஜோதியே வந்ததென்று யாவரும் துதிக்கும் தாண்டவப் பெருந்தன்னருள் மூர்த்திதாள் சார்வாம். சங்கரன் வழிவந்த என் குரு நாதனே போற்றி, செந்தமிழ் திருக்கைவல்யம் தந்த ஞானமே போற்றி, நன்னிலம் தன்னில் வாழ்ந்தமர்ந்த நாதனே போற்றி, என்னிருள் நீக்கி நின்னருள் தந்த தேவனே போற்றி, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க ஸ்ரீ நாராயண தாண்டவ ராயரே போற்றி போற்றி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனான் பொருடனாமே. அப்ப இந்த பாடல் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட 4 விஷயங்கள், அதாவது சாதன சதுஷ்டயமாக இருக்கின்ற விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம், இந்த 4 விஷயங்களையும் யார் ஒருவன் உடையவனாக இருக்கின்றானோ, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும். அதை இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறப்போ, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்குவோம். எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு கருவி வேணும், அதுக்கு ஒரு உபகரணம் வேணும். அந்த கருவி எப்படி ஒன்றா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உபகரணம், ஒரு கருவி. ஒரு விஷயத்தை கொண்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், கையாள முடியும், செய்ய முடியும். அப்போ சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அப்போ இந்த பாடலுடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, சாதன சதுஷ்டயத்தின் பலனை உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறை முறையிலும் கூறுகின்றார். ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையிலாக 2 முறையிலும் என்ன பண்ணுறாரு, இந்த சாதன சதுஷ்டயத்தின் பயன், ரிசல்ட், அதை குறிப்பிடுகின்றார். அதுதான் இந்த பாடல். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஒரு பேனா இருக்குது, பேனாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம். அந்த எழுத்துக்கு பயங்கரமான பவர் இருக்குது. ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறோம், அவரை கண்ணாபின்னான்னு திட்டி எழுதுகிறோம், அல்லது புகழ்ந்து எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது அந்த பேனா எப்படி பயன்படுகிறது என்றால், அதுதான் கருவி, அதுதான் சாதனம். சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை. ஒரு மண்வெட்டி இருக்குது, மண்வெட்டியை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியை நம்ம என்ன பண்ணுறோம், தோண்டுகின்றோம், மண்ணையெல்லாம் எடுக்கிறோம். ஒரு பேனாவும் ஒரு மண்வெட்டியும் இல்லாமல் போனால்
நமக்கு காரியங்கள் ஏதாவது அதை வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ கல்லூரியில் படிக்க போனோம், வேலையில் சேருவதற்கு படித்திருக்க வேண்டும், சம்பாதிப்பதற்கு நாம் நல்லா படித்தா தான் என்ன பண்ண முடியும், நிறைய பெரிய ஒரு பதவியில் போய் உட்கார்ந்து வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். அப்போ அடையப்பட வேண்டியது சாத்தியம் என்ன அப்படின்னா பொருள், பணம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கும் நம்ம என்ன பண்ணியாகணும், இந்த படிப்பு, இந்த கல்வி, அந்த கல்வியை படிப்பதற்கும் பணம் தேவைப்படுகின்றது. இப்போ ஒரு விஷயத்தை அடைவதற்கு இன்னொரு விஷயம், இன்னொரு பொருள் என்ன ஆகுது அப்படின்னா கருவியாக இருக்கின்றது. ஒன்று சாதனம், இன்னொன்று சாத்தியம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா அன்வய வத்திரேகம். இந்த வார்த்தையெல்லாம் புதுசாக நான் சொல்கிறேன். அன்வயம் வத்திரேகம் என்று சொல்லப்படுகின்றது. அன்வயம் என்பது என்ன அப்படின்னா சாதனம், வத்திரேகம் என்பது என்ன அப்படின்னா சாத்தியம். இதனால் இது அடையப்படுகின்றது. அதனால் சாதன சதுஷ்டயம் இல்லாமல் இந்த ஞானம் உண்டாகாது. எந்த ஞானம்? பிரம்ம ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். மனிதன் உலகத்தில் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியாகணும், கஷ்டப்பட்டாகணும், எல்லாத்துக்கும் சாதனை செய்தாக வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இந்த ஒலிம்பிக் சாதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் அப்படியெல்லாம் அது ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாதனை. அந்த சாதனையை சாதிப்பதற்கு நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போ சாதனம், சாத்தியம், சாதனம் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. சாதனம், சாத்தியம், அப்புறம் அடையப்பட வேண்டியது. அந்த அடையப்பட வேண்டியது தான் சாத்தியம். அப்போ அந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும், அதுக்கு உண்டான உபகரணங்கள் அப்படிலாம் அதெல்லாம் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாதனம். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி சாத்தியத்தை அடைவதற்கு கருவிகளாக காரணமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகின்றது, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. இப்போ அதுபோல் சாதன சதுஷ்டயம் இல்லாமல் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் என்ன பண்ணாது, சாத்தியம் உண்டாகாது, ஏற்படாது. இந்த விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் இதெல்லாம் இல்லாமல், இதெல்லாம் ஒரு அதிகாரிக்கு இல்லாமல், இதெல்லாம் தகுதி இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த முமுக்ஷுத்துவம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், மோக்ஷம், ஜீவன் முக்தி, பிரம்ம ஞானம் இதை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இது இது எப்படி சொல்கிறார் ஆசிரியர் அப்படின்னா உடன்பாட்டு முறையில் சொல்வது. சாதன சதுஷ்டயம் இருந்தால் ஞானம் உண்டாகும் என்பது உடன்பாட்டு முறை. சாதன சதுஷ்டயம் இல்லாவிட்டால் ஞானம் உண்டாகாது. இது என்னது அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். இது ரெண்டுமே இந்த பாட்டில் என்ன பண்ணியிருக்காரு ஆசிரியர் சொல்லுகின்றார். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அப்புறம் ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். அப்போ சாத்தியம் என்பது முடிக்கப்படுவது, சாத்தியம் என்பது முடிப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்தியம் என்பது முடிக்கப்படுவது. ஐ எம் கோயிங் டு அச்சீவ், என்னுடைய கோல் அதான், என்னுடைய லட்சியம் அதான், அதை நான் எப்படியாவது அடைந்தே தீருவேன். அதுதான் என்னது சாத்தியம். இப்போ சாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முடிப்பதற்குண்டான விஷயங்கள், முடிப்பது. ஹேத்து
இதற்கு இது காரணம். இதுதான் என்ன சொல்கிறது, சாதன சாத்திய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், விவேகத்துக்கு பார்க்க போகிறோம், வைராக்கியத்துக்கு பார்க்க போகிறோம், சமாதி ஷட்க சம்பத்திக்கு பார்க்க போகிறோம், முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹேத்து காரணங்களை, ஹேத்துமத் பாவத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்க போகின்றோம். ஒன்றை சாதிப்பார் அப்படின்னு சொல்லி பாடலில் போட்டிருக்கு. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் அப்படின்னா ஒரு பொருளை அடைவார். உலகில் இல்லை அப்படின்னா ஒருவரும் இவ்வுலகில் இல்லை. அப்போ இந்த பாடலில் போட்டிருக்கு என்ன அப்படின்னா, அதனால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு. அறிவுனா நமக்கு தான் ஏற்கனவே அறிவு இருக்கே, அப்புறம் என்ன மறுபடியும் அறிவு உண்டாகிறது அப்படின்னா, இந்த அறிவு உண்டாகுதல் என்பது பிரம்மம் நித்தியம், மற்ற சர்வம் அனைத்தும் என்னது அப்படின்னா அனித்தியம் என்று அறிவது சொரூப ஞானம். அப்போ அறிவால் அறியக்கூடியது எது அப்படின்னா அது ஞானம், அறிவு உண்டாகுதல். பிரம்மம் தான் நித்தியம், மற்றது சர்வமும் அனித்தியம் என்ற அந்த சொரூப ஞானம், ஈஸ்வர ஐக்கிய ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். அதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல அறிவு உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த 3வது பாடல் 2வது பாடல் இந்த இரண்டிலும் என்ன சொல்லப்பட்டது, சாதன சதுஷ்டயத்தை பற்றி சொல்லப்பட்டது. முதல் பாடல்லே நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ முதல் பாடல் 2வது பாடல் 3 பாடல்களில் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை பற்றிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை சாதனம் இல்லாமல் இந்த முமுக்ஷுத்துவத்துக்கு மோட்சத்துக்கு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சாதனங்கள். இந்த 4 விஷயங்களும் இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது, ஞானத்தை அடைய முடியாது. அதனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அறிவு உண்டாகும். இந்த 4ம் அடைந்தவர்க்கு அப்படிங்கிற அந்த பதத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முழுமையாக கொஞ்சம் கூட குறைபாடு இருக்கக்கூடாது. அது விவேகத்துலேயும் கொஞ்சம் குறைபாடு இருக்குது, வைராக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது, மற்ற 2 நல்லா இருக்குது அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா அறிவு ஞானம் ஏற்படாது. இந்த விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்துவம், இந்த 4 விஷயங்களும், இந்த 4 சாதனங்களும், இந்த 4 தகுதிகளும், இந்த 4 பண்புகளும் முழுவதுமாக யாரால் முயற்சி செய்யப்பட்டு பழக்கம் செய்யப்படுகின்றதோ அவர்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா அறிவு என்கின்ற ஆத்ம ஞானம் உண்டாகிறது. தடங்கள் இல்லாமல் உண்டாகும். அறிவு இசைக்குள்ட்டு ஞானம் போட்டுக்குங்க. இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் பிரதிபந்தம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அவர்களுக்கு என்ன ஆகுது ஏற்படுகின்றது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும். அடுத்த 2 லைன் என்ன சொல்கிறாருன்னா, நூதன விவேகி உள்ளம் நுழையுமாகில். நூதன விவேகி உள்ளம் நுழையாது அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு. பிறகு அப்புறம் நுழையுமாகில் சப்போஸ். அப்போ நூதன விவேகி உள்ளம் நுழையாது. நூதன விவேகினா யார் அப்படின்னா மந்த விவேகி, புதிய விவேகி, மந்தமான விவேகமுடையவன், மந்த அதிகாரி அப்படி வச்சுக்கணும். பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள், இவர்களினுடைய அந்த விவேகம் என்ன ஆகுது அப்படின்னா மனசுக்குள்ளர புத்திக்குள்ளர அந்த பாடங்கள்லாம் ஏறாது. ஒன்று இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க, இந்த 2 காதில் வாங்கி என்ன ஆயிரும் அப்படின்னா வாய் வழியாக போயிடும்.
சில பேருக்கு காது வழி காது பக்கமே வராது, அப்படியே காதுக்கு மேலே போயிடும். அதான் ஒரு குரு சிஷியன் இடத்துல கேட்டார், எப்பா நான் சொன்னதெல்லாம் காதில் ஏறுச்சா அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான், சாமி இந்த காது பக்கமே வரல, எல்லாம் காதுக்கு மேலேயே போயிடுச்சு அப்படின்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே கேட்கலன்னு அர்த்தம். சில பேர் இருக்காங்க, இந்த காதில் வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, இந்த காதில் விட்டுடுறாங்க. இப்போ இந்த காதில் வாங்கி புத்தியில் ஏற்றிக்கணும், இல்லைன்னா மனசில் ஏற்றுக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, புஸ்தகத்தில் இருக்கிறதுல என்ன வேணும், மஸ்தகத்துக்கு வரணும். மஸ்தகம்னா தலை, புத்தி. புஸ்தகத்தில் இருக்கிறது மஸ்தகத்திற்கு வர வேண்டும். அப்போ ஆரம்ப நிலையில் உள்ளவன், மந்தமான நிலையில் உள்ளவன், பழக்கம் இல்லாதவன், இந்த சாதன சதுஷ்டயம் இதெல்லாம் பழக்கம் இல்லை, பல பிறவிகளில் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் கிடையாது, இந்த பிறவியிலே தான் நான் பழக்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகாதுன்னா நுழையாது. ஆத்ம விசாரம், சாஸ்திர விசாரம், குருவினிடத்திலிருந்து உட்கார்ந்து, இதுக்கு முன்னாடி உள்ள பாடலில் தாண்டவராய சுவாமிகள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு, முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்களெல்லாம், காய்ச்சி கடைந்தெடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. காய்ச்சவும் முடியாது, கடைஞ்சி எடுக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு சாதன சதுஷ்டய பலம் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ரத்தா இல்லை, அந்த அளவுக்கு புண்ணிய பலன் இல்லை. அப்பேற்பட்டவர்களை தான் இங்கே சொல்கிறாரு நூதன விவேகி. அவர் வேதாந்தத்திற்கு நியூ என்ட்ரி, புதிய மாணவன். ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் புண்ணிய பலத்தினால இந்த பிறவியில் தான் என்ன பண்ணுறாரு, அல்ல சென்ற பிறவிகளெல்லாம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணி என்ன பண்ணுறாரு, சத்சங்கத்துக்கு வந்திருக்கின்றார், சாது சங்கத்திற்கு வந்திருக்கின்றார், சாஸ்திரத்தை எல்லாம் கேட்குறார். அப்போ முன்னாடிலாம் பயிற்சி இல்லை, நீண்டகால முயற்சியும் பயிற்சியும் இல்லாதவரினால் விவேகம் மட்டும் இருக்குது, வைராக்கியம் கம்மியாக இருக்குது, சமாதி சட்க சம்பத்தி இல்லை, முமுட்சுத்துவம் கம்மியாக இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ஆத்ம ஞானம் ஏற்படாது, நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, மண்டையில் ஏறாது. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பது புரிந்தால் அது தத்துவம். குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பது புரிந்தால் அது தத்துவம். இப்போ குரு புரிந்து சொல்லிக் கொடுத்தாலும் என்ன ஆகாது அப்படின்னா ஏறாது. அதான் சொல்கிறாரு நூத்தன விவேகி நுழையாது. என்ன சாமி இந்த பாடல் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கே, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லையே, ஏதோ எங்களுக்கு புரியல, காலப்போக்கில் புரியும், காலப்போக்கில் நாங்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் புரிந்து கொள்ளோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், இதெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. உள்ளே இருக்கின்ற விஷயத்தை ஆசிரியர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். அதனால்தான் கீதையில் பகவான் சொல்கிறார், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. 1000 பேரில் ஒருவன் தான் இந்த ஞானத்திற்காக என்ன பண்ணுறான், முயற்சி செய்கின்றான். அவனுக்கு உள்ளறையும் ஒருத்தனுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஞானம் சித்திக்கிறது. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அபிசித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதः. அந்த ஒரு சிலரில்தான் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களில் ஒருத்தருக்குத்தான் இந்த ஞானம் சித்திக்கிறது. பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், அபூர்வமானது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்.
சரி பரவாயில்ல, அப்புறம் வேறு அடுத்தது சொல்லுங்கள். நுழையுமாகில், அப்படி சப்போஸ் அவனுக்கு புரிந்து விட்டது, அவன் ஆத்மஞான தகுதி அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்ன அவர் எப்பேற்பட்டவன் சொல்கிறாரு, பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. நூத்தன விவேகி உள்ள நுழையாது, சப்போஸ் அவனுடைய மனசுக்குள்ளற, அவனுடைய புத்திக்குள்ளற, அவனுடைய அந்த கரணத்திற்குள் இந்த சாஸ்திர விஷயங்களெல்லாம் குருவினால் உபதேசிக்கப்பட்டு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அவனுக்கு புரிந்து விட்டது, ஞானத்திற்கு தகுதி ஆயிட்டான், ரெடி ஆயிட்டான், சாதன சதுஷ்டய சம்பத்தி 100% இருக்குது. அவன் தான் யாருன்னா பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. அவன் மந்த விவேகி கிடையாதப்பா. அவன் யார் அப்படின்னா தீவிர முமுக்ஷு, அதி தீவிர முமுக்ஷு. அவன் பல பிறவிகளில், கடந்த பல பிறவிகளில் நிஷ்காமிய கர்மங்களை செய்து, உபாசனை செய்து, குருவிற்கு சேவை செய்து, தியானம் செய்து, அல்ல அனுஷ்டானத்திற்கு வந்து ஆன்மீக சாதனைகளை செய்து மனது தூய்மை அடைந்து அந்தக்கரண சுத்தி அடைந்து புனிதனானான். அந்த புனிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, தூய மனதுடையவன், சத்துவகுணம் மேலோங்கியவன். எதனால் அப்படின்னா பல ஜென்மாந்தரங்களில் இந்த விஷயங்களெல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்திலாம் பழக்கத்திற்கு வந்திருக்கின்றது. அதனால் இந்த ஜென்மத்தில் இளம் வயதிலேயே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா குருவோட சம்பந்தம் கிடைத்து விட்டது. இளம் வயதிலேயே சன்மார்க்கத்தோடு என்ன பண்ணுறான், இணைந்து விடுகின்றான். குடும்பத்தில் கஷ்டப்படலை, கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைகள்லாம் கிடையாது, இளம் சந்நியாசி, அதுவும் வித்வத் சந்நியாசி. எல்லா விஷயங்களும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலவே ஏற்கனவே ரெடியாக இருக்குது. குருவோட சம்பந்தம் கிடைத்த உடனே என்னாச்சு, குருவோட உபதேசம் கிடைத்த உடனே என்னாச்சு அப்படின்னா பூர்ணமாக ஆயாச்சு. ஹீ இஸ் ரெடி டு ஞானம், ஹீ இஸ் ரெடி ஃபார் மோக்ஷம், ஜீவன் முக்தன். ரமண மகரிஷி எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரமண மகரிஷி 14 வயதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஞானம் வந்தாச்சு அவருக்கு. அவங்களுடைய வீட்டில் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, செத்து தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? ரமண மகரிஷியை. செத்து தொலை ஆராய்ச்சி பண்ணுறார். எது செத்தால் எது தொலையும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறார். என்னுடைய உடல் அபிமானம், என்னுடைய அகங்காரம், நான் என்கின்றது அது தொலைந்தால் இந்த பிறவி தொலையும். நான் என்பது செத்தால் பிறவி தொலையும் கண்டுபிடிச்சிட்டார். உடனே நேரம் என்ன பண்ணார், திருவண்ணாமலைக்கு போனார். அது அவருடைய கடைசி மூச்சு வரையில் அந்த பிரம்ம ஞானத்திலேயே நிலைத்திருந்தார். அந்த அபரோக்ஷ ஞானத்திலேயே நிலைத்திருந்தார். இப்படி பல ஞானிகளை சொல்லலாம். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி தயானந்த சரஸ்வதி இளம் வயதிலேயே இந்த உலக வாழ்க்கையை துறந்து ஜீவன் முக்தர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் குருவினிடத்தில் சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஞானம் உண்டாகிறது. நூத்தன விவேகி உள்ள நுழையாது நுழையுமாகில், சப்போஸ் அவனுக்கு இந்த ஞானத்திற்கு தகுதியுடையவனாக இருக்கின்றான், சாதன சதுஷ்டய சம்பத்தியெல்லாம் ஓகே, 100% ஃபுல்ஃபில்டு. அப்பேற்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், பல பிறவிகளில் யோக பிரஷ்டனாக இருந்தவன் அப்புறம் பிறகு என்ன பண்ணுறான், யோகா ரூடனாக மாறி அமைகின்றான். யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே அப்படிங்கிறார். இந்த பிரம்ம வித்யை, யோகசாஸ்திரம், குருவினுடைய உபதேசங்கள் இதெல்லாம் கேட்டு
சிரவண மனன நிதித்தியாசனாதிகளை எல்லாம் பயின்று அப்போ பல பிறவைகளில் என்ன பண்ணுறான், பிரஷ்டனாகி விடுகின்றான், தவறி விடுகின்றான், அவனால் முடியல. ஆனால் குரு கிருபா ஈஸ்வர கிருபையினாலும் தன்னுடைய மீளாத தன்னுடைய தீராத முயற்சியினாலும் அப்புறம் அந்த அடுத்த பிறவியில் என்ன பண்ணுறான், அதிதீவிர முமுட்சுவாக மாறி அமைந்து என்னையே வந்து அடைகின்றான் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்படி பிறக்கும் பொழுது அந்த பிறக்கின்ற அந்த ஜீவன் எப்படி பிறக்கின்றான், உயர்ந்த குடி பிறப்பு, செல்வம் நிறைந்த குடும்பம், உயர்குடி பிறப்பு, அந்த மாதிரி குடும்பத்தில் போய் பிறந்து என்னை வந்து அடைகின்றான் அப்படிங்கிறார். அப்படி இல்லை என்றால் இன்னொரு விதமாக ஏழைகளுடைய வீட்டில், ஞானவான்களுடைய வீட்டில், சத்சங்கமே நடைபெற்று கொண்டிருக்கின்ற வீட்டில், ஏழ்மையான குடும்பத்தில் போய் பிறந்து மீண்டும் என்னை வந்து அடைகின்றான். யாருன்னா யோகாரூடன். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு, பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே அப்படிங்கிறார். அப்போ இந்த பாடலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாமல் இந்த ஞானத்திற்காக நம்ம என்ன பண்ண முடியாது, சாதனைகளை நம்ம வந்து சாதனம் இல்லாமல் அடைய முடியாது. இப்போ நாம் அடைய வேண்டியது மோட்சம். அதற்குண்டான சாதனங்களாக ஆசிரியர் சொல்லுவது என்ன அப்படின்னா, விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். அப்போ இந்த நான்கும் அடைந்தவர் யார் அப்படின்னா, அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும், அடையாதவருக்கு ஞானம் உண்டாகாது. அப்போ இந்த அதிகாரியோட தன்மையை பிரித்து கூறுகின்றார். நூதன விவேகி உள்ளம் நுழையுமாகில், நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. சாதன சதுஷ்டயம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் அப்படிங்கிற 4 விஷயங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். சாதன சதுஷ்டய சம்பத்தி, சமாதி ஷட்க சம்பத்தி, இந்த விஷயங்களெல்லாம் அடிக்கடி நம்ம இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம், அதை ஒட்டியே விஷயங்களைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அப்போ சமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, சம, தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை, ஆறாம் அப்படிங்கிற அந்த 6 விஷயங்களும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில் 3ஆவதாக வருவதில் இந்த 6 விஷயங்களும் அடங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். முமுக்ஷுத்வம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு விளக்கமாக, முக்தியில் யார் தீவிரமான இச்சை வைத்திருக்கின்றானோ, மோட்சத்தில் யாருக்கு அதிகமான தீவிரமான ஆவல், தீவிரமான தேடுதல் இருக்கின்றதோ அவனுக்கு தான் முமுக்ஷு அப்படின்ற பொருள் உண்டு. அது அந்த 4வது தகுதி, அதிகாரிக்கு உண்டான 4வது தகுதி முமுக்ஷுத்துவம். இந்த முமுக்ஷுத்துவத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, மோக்தும் இச்சா முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவது வழக்கம். யார் முக்தியில் விருப்பம் உடையவனாக இருக்கின்றானோ, அதிதீவிரமாக இருக்கின்றானோ, அவனுக்கு தான் என்ன பெயர் அப்படின்னா முமுக்ஷு என்று சொல்லப்படுகின்றது. இது முமுக்ஷுவோட லட்சணம். அப்போது இந்த 4 சாதனங்களும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த முக்தியை என்ன பண்ண முடியும், இந்த முக்தியை அடைவதற்கு அதிகாரி என்கின்றதை நாம் மனதில் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுல அதை பார்த்துறதுல, இந்த நூதன விவேகி உள்ளம் நுழையாது. நூதன விவேகி அப்படின்னா மந்தமான விவேகத்தன்மையை உடையவன். அதிகாரிகளே நிறைய அதிகாரி பேதங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். மந்த அதிகாரி, அதற்கு முன்னாடி மத்தியம அதிகாரி, தீவிர அதிகாரி, அதற்கு முன்னாடி அதிதீவிர அதிகாரி, அனைத்திற்கும் கீழாக அதம அதிகாரி. அந்த அதம அதிகாரிங்கிறது சொல்ல முடியாது,
ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக சேர்த்துக்கலாம். இப்போ அதிகாரி பேதங்கள் நிறைய இருக்கின்றது. இப்போ சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். எந்த நான்கு அப்படின்னா விவேகம், வைராக்கியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம். இந்த 4 விஷயங்களை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? விவேகம், வைராக்கியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது? அதை பிறகு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக சில விஷயங்களை நாம் பார்க்க போகின்றோம். அது கடினமாக இருந்தாலும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அப்போ பிரம்மம் நித்தியம், மற்ற அனைத்தும் என்னது அப்படின்னா அனித்தியம். அது நித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் பிரதிபந்தம் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் உண்டாக வேண்டும். இந்த 4 தகுதிகளையும் முழுவதுமாக முயற்சியினால் பழகியவருக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும். இந்த 2வது வரியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதனால் இந்த 4ம் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும். இந்த 4ம் முழு அளவில் குறைபாடே இருக்கக்கூடாது. ஃபுல் 100% கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆத்ம ஞானம் அறிவு என்பது உண்டாகும். அந்த 2 வரிக்கு மட்டும் நம்ம ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இந்த நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, புதிய விவேகி, பழக்கம் பயிற்சி இல்லாதவர்கள், நீண்டகால முயற்சி இல்லாதவர்கள், விவேகம் மட்டும் உள்ளவர்களுடைய மனதில், புத்தியில் ஆத்ம ஞானம் ஏற்படாது. அதுவும் எப்படி அப்படின்னா இளம் வயதிலேயே சந்நியாசம் பெறுவது, சாஸ்திரம் படிப்பது என்பதற்கு தகுந்த வயது என்ன அப்படின்னா இளம் வயது தான். 60 வயது 70 வயதுக்கு மேலெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கும் பூர்வ புண்ணிய பலன் வேண்டும். அப்போ அந்த தூய்மையான மனது, அதிகாரியினுடைய அந்த தகுதி, இதெல்லாம் எப்போ வரணும் அப்படின்னா இளம் வயதிலேயே வர வேண்டும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், ரமண மகரிஷியை உதாரணமாக எடுத்துக்கொண்டேன். 14 வயதிலேயே அவர் என்ன பண்ணிட்டார், திருவண்ணாமலைக்கு வந்து தன்னுடைய ஞான விஷயத்தை, தான் அடைந்த ஞானத்தை, அதை நிஷ்டையிலே இருக்கின்றார். கடைசி காலம் வரை நிஷ்டையிலே இருந்து அதை ஸ்தாபிதம் பண்ணுறார். அதில் திடமாக இருக்கின்றார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் மதுரையில் இருந்தபோதும் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இந்த பல வருட காலங்களில் உங்களுடைய மனதில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? நீங்கள் மதுரையில் இருந்ததற்கும் திருவண்ணாமலையில் இருந்ததற்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொன்ன விடை என்ன அப்படின்னா, நான் மதுரையில் என்ன உணர்ந்தேனோ, எனக்கு எது ஞானமாக தென்பட்டதோ அதையே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்பொழுது நிஷ்டையில் அதிலே திடமாக அதிலே இருப்பதற்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். வேறு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கே அடைஞ்சாச்சு. இன்றைக்கே ஒன்றும் புதுசாக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அப்போ ஞானம் என்பது என்றைக்கு அடையப்பட்டதோ அன்னையிலிருந்து நம்ம அந்த இறுதி காலம் வரை ஜீவன் முக்தனாக இருக்கின்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்றான், அந்த திட சிந்தனையிலே இருந்து கொண்டு அதை என்ன பண்ணுறான், அனுபூதியாக அனுபூதியிலே என்ன பண்ணுறான், அடைந்து இந்த நிஷ்டையிலே இருக்கின்றான். அதை தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜீவன் முக்த நிலை என்று சொல்லுகின்றோம்.
அப்போ ரமண மகரிஷியை நம்ம என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், சென்ற நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நூற்றாண்டுகளில் பல ரிஷிகள், ஆச்சாரியர்கள், ஞானிகள் எல்லாம் பாரதத்தில் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா இதற்கு உதாரணம். நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் அப்படி அவங்களுக்கு அது புகுந்து விட்டது, அது தெரிந்து விட்டது, இந்த வாழ்க்கைக்கு தயாராகி விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. பல பிறவைகளில் புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் அந்த புண்ணிய கர்ம பலன்களினால் வேறு எதுவும் வேண்டாம், உலக விஷயங்கள் வேண்டாம், அனைத்தையும் துறந்து இந்த வேதாந்த சிரவணத்திற்காகவே வாழ்க்கையை என்ன பண்ணுறது, ஒப்படைப்பது. ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று அல்லது விவிதிஷா சந்நியாசம். அந்த முயற்சியினால் இந்த பிறவியில் என்ன பண்ணுறான் அப்படின்றான் நுழையுமாகில் அப்படிங்கிறது அந்த பதத்திற்கு அர்த்தத்தை நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே, இந்த பாடலுக்கு இது அர்த்தம் பார்த்தாச்சு. இப்போது சாதன சதுஷ்டய சம்பத்தியில் விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறதுக்கு விரிவான விளக்கம் பார்த்து பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த பாடலுக்குள்ளே போக போகிறோம். அந்த விரிவான விளக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், ஒவ்வொரு விஷயத்திற்கும், விவேகத்திற்கும், வைராக்கியத்திற்கும், சமாதி ஷட்க சம்பத்திக்கும், முமுக்ஷுத்துவத்திற்கும் 5 விதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது இருந்தால் தான் இது வரும். நித்யானித்திய வஸ்து விவேகம் அல்லது விவேக வைராக்கியம் என்பது எதனால் வருகின்றது, அதற்கு காரணம் எது, சொரூபம் எது, அப்புறம் காரியம் எது, அவதி, பலம் அப்படிங்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் 5 விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதை பார்த்தா தான் இந்த பாடலே என்ன ஆகுது அப்படின்னா பூர்த்தியாகும். ஐந்து விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். காரணம், சொரூபம், காரியம், அவதி, பலன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் விவேகத்திற்கு 5 பார்க்க போகிறோம், வைராக்கியத்துக்கு 5 பார்க்க போகின்றோம், சமாதி ஷட்க சம்பத்திக்கு 5 பார்க்க போகின்றோம், முமுக்ஷுத்துவத்திற்கும் 5 விதமான விஷயங்களை, இந்த 5 விதமான காரணிகளை, 5 விதமான முக்கியமான ஹேது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இந்த சமாதி ஷட்க சம்பத்தி ப்ளஸ் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை வச்சு தான் நம்ம அந்த சப்ஜெக்டே என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் இந்த முக்கியமான விசாரத்தை நம்ம பார்த்தா தான் நமக்கு புரியும். முதல்ல பார்க்க வேண்டியது நித்திய வஸ்து விவேகம் அல்லது விவேகம் என்றே வைத்துக்கொள்ளலாம். இதற்கு ஹேது எது, இந்த விவேகம் வருவதற்கு எது காரணம், எது இருந்தால் இந்த விவேகம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. அந்தக்கரண சுத்தி. நித்திய வஸ்து விவேகத்திற்கு என்ன வேணும் அப்படின்னா அந்தக்கரணம், மனது சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையான மனது இருக்க வேண்டும். அதாவது இந்த பாடலில் கடைசியிலே சொல்லியிருக்கு, பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. தூய்மையான மனது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சத்வ புத்தி, சத்வகுணம் ஓங்கியவன், அறவழியில் இருப்பவன், தர்மம் தெரிந்தவன். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் தெய்வீக அம்சங்கள் என்னென்ன, அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியமாத்ம வினிகிரக, தேஜக, க்ஷமா, திருதிகி, சௌச்சம், அத்ரோஹோ, நாதிமானிதா. இதெல்லாம் யாருக்கு உண்டானது அப்படின்னா சத்வகுணம் ஓங்கியவனுக்கு, முமுக்ஷுத்துவம் இருப்பவனுக்கு, தெய்வீக குணங்களை உடையவனுக்கு
இந்த குணங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அடையாளமாக இருக்கும். அப்போ இந்த குணங்கள்லாம் இருந்தால் தான் வஸ்து விவேகமே கரெக்டாக இருக்கும். நித்தியானித்திய வஸ்து விவேகம் என்கின்ற அந்த ஆரம்ப நிலையே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்தக்கரண சுத்தம், சித்த சுத்தி, மன தூய்மை. அப்போ விவேகத்திற்கு காரணம், விவேகத்திற்கு ஹேத்து என்ன அப்படின்னா அந்தக்கரணம் சுத்தியாக இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக, மனசு தூய்மையாக இருந்தால் தான் குரு அல்லது ஆச்சாரியர் சொல்லுகின்ற விஷயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புரியும். புரிய தான் என்ன வரும் அப்படின்னா சந்தேகங்கள்லாம் வரும். அப்போ முதல் சொல்லப்பட்டது காரணம், இரண்டாவது சொரூபம், அதனுடைய வடிவம். அந்த விவேகத்தினுடைய முழுமையான விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரம்மம் சத்தியம், மற்றது அனைத்தும் அனித்தியம் என்று நிச்சயித்தல். ஏன்னா பாடலில் நம்ம முதல்ல பார்க்கும்போது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை, நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். ஏன்னா தத்துவபோதத்தில் சிஷ்யன் குருவினிடத்தில் கேட்குறான், நித்தியானித்திய வஸ்து விவேக அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஆத்மா நித்தியம், சர்வம் அதை தவிர மற்றதெல்லாம் அனித்தியம். ஆத்மாவை தவிர மற்றது எல்லாமே என்னது? அனித்தியம். அப்போது அந்தக்கரண சுத்தி காரணமாக இருக்கின்றது. அந்த விவேகத்திற்கு சொரூபமாக எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னா பிரம்மம் சத்தியம், மற்றது அனைத்தும் இந்த உலகத்தில் எல்லாமே என்னது அப்படின்னா அனித்தியம் என்று நிச்சயித்தல். புத்தியினால் என்ன பண்ணுறது? நிச்சயம் செய்து விடுவது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மூன்றாவது காரியம். அப்போ விவேகத்தினுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஸ்திரத்தின் வாயிலாக நித்தியம் எது அனித்தியம் எது என்று நிச்சயத்தை சதா சிந்தித்தல். அதான் காரியம், அதான் வேலை. விவேகம் வந்தாச்சு அப்படின்னா அனைத்தும் ஒரு மனிதனிடத்திலிருந்து விலகி போய்விடுகிறது. சாஸ்திரத்தின் வாயிலாக தான் அவன் என்ன அறிகிறான், குருவினுடைய மூலமாகத்தான் என்ன தெரிந்து கொள்கின்றான். குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா அப்படிங்கிறது படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதன் மூலமாகத்தான் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு தெரிந்து கொண்ட பிறகு, நிச்சயம் செய்த பிறகு, இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக மனதையும் புத்தியையும் அதில் செலுத்தி நித்தியமானதை சதா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நிச்சயித்ததை சதா சிந்தித்து கொண்டிருப்பது தான் என்னது? காரியம். அப்புறம் இதனுடைய எல்லை, இதனுடைய அவதி இது வரைக்கும் போகுது அப்படின்னா மேற் சொன்னதை திடமாக செய்வது. இதிலிருந்து மாற்றமே வராது. பிரம்மம்தான் சத்தியம், அது சாஸ்திரத்தின் வாயிலாக தெரிஞ்சாச்சு. ஆத்மஸ்வரூபம்தான் நித்தியம், அதுவும் சாஸ்திரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆச்சாரியனுடைய உபதேசமும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்போ அந்த உபதேசத்தின்படி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேற்சொன்ன விஷயத்திலேயே திடமான சித்தத்தை வைத்து அதற்கு மேலே எல்லை கிடையாது, அதுதான் ஃபைனல். இது விவேகத்தினுடைய அவதி, விவேகத்தினுடைய எல்லை. இதனால் என்ன கிடைக்குது? பலன் என்ன அப்படின்னா புண்ணியலோக பிராப்தி. விவேகத்தினால் என்ன கிடைக்குது? புண்ணிய லோகங்களுக்கு உண்டான பிராப்தி, பிரம்மலோகம். 8வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அக்ஷர பிரம்ம யோகத்தில் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு உபாசனைக்கும் ஒவ்வொரு லோகம், பிரம்மலோகம், சத்தியலோகம், சந்திரலோகம், பித்ருலோகம், இந்த லோகத்துக்கெல்லாம் போய் என்ன பண்ணுறான்? அங்கிருந்து கிரம முக்தியை அடைகின்றான், அல்லது பதவி முக்தி அடைந்து பிறகு கிரம முக்தி அடைகின்றான்.
அப்போது இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் அல்லது விவேகத்திற்கு உண்டான 5 விஷயங்களை பார்த்துருக்கேன் நான். காரணம், ஸ்வரூபம், காரியம், அவதி, பலன், 5 பார்த்தாச்சு. இப்போ விவேகத்துக்கு அப்புறம் வைராக்கியம் இருக்கின்றது. வைராக்கியத்துக்கும் இந்த 5 விஷயங்களை பார்க்கணும். வைராக்கியத்திற்கு காரணம் எது அப்படின்னா விஷயங்களில் உள்ள தோஷ திருஷ்டி. சப்தாதி விஷயங்கள், மற்ற விஷயங்களில் இருக்கின்ற திருஷ்டி, அது எல்லா விஷயங்களும், எல்லா பலன்களும், எல்லா விதமான ஆசைகளும், எல்லா விதமான ரிசல்ட்டும் நமக்கு என்ன தரும் அப்படின்னா இன்பத்தை தரும். ஆனால் அதில் துன்பமும் கலந்திருக்கின்றது, தோஷமுடையது, இயற்கையாகவே தோஷமுடையது. அப்போ ஒரு எந்த விஷயத்தை நாம் அனுபவித்தாலும் அதில் இருக்கின்ற தோஷம் நமக்கு உடனே நமக்கு என்ன ஆகிரும், தெரிந்துவிடும். அந்த தோஷ திருஷ்டியினால் என்ன ஆகுதுன்னா அது வேண்டாம் என்று நாம் அதை ஒதுக்கி விடுகின்றோம். அதுதான் வைராக்கியம். வைராக்கியம் என்பது என்ன அப்படின்னா விராகஸ்ய பாவக வைராக்கியம். இது வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட், இது எனக்கு நிரந்தரமான இன்பத்தை தராது. இன்றைக்கு இன்பம் தருவது நாளைக்கு துன்பத்தை தான் தரும். அந்த எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது, தோஷ திருஷ்டி. அதை நெருங்கும் போதே, அதை நினைக்கும் போதே, அதை தொடங்கும் போதே, அதை நினைக்கும் போதே மனசில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தோஷ திருஷ்டி அவனுக்கு ஏற்படுகிறது. இது எது அப்படின்னா வைராக்கியம் வருவதற்கான ஹேத்து, காரணம். இரண்டாவது சொரூபம். வைராக்கியத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னா ஆசையின்றி அனைத்தையும் விட்டு விடுவது. வைராக்கியம் வந்தாச்சு அப்படின்னா அந்த வைராக்கியத்தினுடைய தன்மை, வைராக்கியத்தினுடைய சொரூபம், வைராக்கியத்தினுடைய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுவும் வேண்டாம், பற்றற்று நான் இருப்பேன், இதனால் நான் சந்தோஷப்படுகின்றேன், இது வராததனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, இது வந்ததனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, போவதினாலும் எனக்கு துக்கம் இல்லை. அந்த தன்மையில் இந்த ஆசையோட விஷயங்கள் அனைத்தும் என்ன ஆகுது, அந்த முமுக்ஷுவை விட்டு போய்விடுகிறது. ஆசையின்றி அனைத்தையும் விட்டு விடுவது, அதுதான் இந்த வைராக்கியத்தினுடைய சொரூபம். மூன்றாவது காரியம். எப்படி நம்ம சாப்பிட்டதை வாந்தி எடுத்த பிறகு மறுபடியும் அதை தொடுவோமா, மறுபடியும் அதை நினச்சி பார்ப்போமா? அதுபோல் மீண்டும் ஆசை வராது இருத்தல். ஆசையினுடைய எண்ணங்கள், ஆசையினுடைய தூண்டுதல், இதெல்லாம் மனதில் வரவே வராது. அதுதான் என்னது அப்படின்னா காரியம். வைராக்கியம் ரொம்ப பலமாக இருக்கணும். அப்பொழுது தான் என்ன ஆகாது அப்படின்னா அது நாமளே வாந்தி எடுத்த அன்னத்தை நாம் நினச்சி பார்ப்போமா? அதுபோல் அந்த ஆசை விட்டாச்சு அப்படின்னா மறுபடியும் அதை நினைத்து பார்க்காதிருப்பது, அது பக்கத்தில் வரவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா வைராக்கியத்தினுடைய காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வாமித்திர மகரிஷியை எடுத்துக்கலாம். விஸ்வாமித்திர மகரிஷி கௌசிக மகாராஜாவாக இருந்து அனைத்தையும் துறந்து நான் வசிஷ்டரை போல் மாறி அமைவேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நிஷ்டையில் உட்கார்றாரு. அந்த நிஷ்டையை தபஸை கலைப்பதற்கு என்ன ஆகுது அப்படின்னா மேனகை வருகின்றாள், தபஸ் கலைந்து விடுகிறது. அப்போ வைராக்கியம் என்னாச்சு, போச்சு. ஏற்கனவே பூர்வ சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது. அந்த சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது. பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், இந்த ஜென்மத்திலேயே பூர்வாசிரம சம்ஸ்காரம், ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா அவனை மேல்நிலைக்கு போகாமல் தடுக்கிறது. அந்த தடுப்பதை அந்த தடுக்கின்ற விஷயத்தை முறியடிப்பது எது அப்படின்னா இந்த வைராக்கியமாகிய காரியம். போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், இந்த வைராக்கியமாக இருப்பவன் அதை தள்ளி விடுகின்றான், வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகின்றான்.
அந்த விஷயம்தான் என்னது அப்படின்னா வாந்தி எடுத்த அன்னம் போடுறது. நம்ம சாப்பிட்டதே நம்ம வாந்தி எடுக்கிறோம், மீண்டும் அது நமக்கு என்ன ஆகுதுன்னா அருவருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலத்தான் உலக விஷயங்களெல்லாம் வைராக்கியம் உடையவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அருவருப்பான விஷயமாக, அதன் மேலே அவனுக்கு ஆசையே வராது. அதுதான் வைராக்கியத்தினுடைய காரியம். அடுத்து வைராக்கியத்தினுடைய எல்லை அவதி என்ன அப்படின்னா நாம ரூப விஷயங்களை நரகமாக காணுவது. த ஹோல் வேர்ல்டு என்ன அப்படின்னா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். எனக்கு ஒரு பெயர் இருக்குது, உருவம் இருக்குது, தங்க நகைகளுக்கு ஒரு உருவம் இருக்குது, பெயர் இருக்குன்றது அனைத்தும் என்னது அப்படின்னா நாம ரூபாத்மகம் ஜெகத்து. இந்த உலகத்தில் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உலகம் முழுவதும் என்னது அப்படின்னா நன் அதர் தென் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். நாமரூப வடிவமாக இருப்பது தான் என்னது இந்த உலகம். அது என்னது அப்படின்னா அது நரகம். முமுக்ஷுவுக்கு வைராகி அல்லது விவேக வைராகியம் உடையவனுக்கு இந்த உலகம் எப்படி தோணும் அப்படின்னா ஒரு வகையில் நரகமாக தோன்றும், இன்னொரு வகையில் ஈஸ்வர சாட்சியாக பார்க்கும் பொழுது அதை பற்றி அவன் கவலையே படமாட்டான். உலகத்தில் நடப்பதெல்லாம் அதை பற்றியெல்லாம் அவனுக்கு என்ன அது கவலையே கிடையாது. அப்போ மிக 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 அதிக வைராக்கியம், தீவிர வைராக்கியம் உடையவனுக்கு அவனுடைய எல்லை அவதி எப்படி இருக்கும் அப்படின்னா நாம ரூப விஷயங்களை அவன் என்ன பண்ணுறான், உள்ளது உள்ளபடி காண்கின்றான். அப்புறம் ஐந்தாவது இதற்கும் பலன் என்ன அப்படின்னா புண்ணியலோக பிராப்தி. அப்போ விவேகத்திற்கு 5 பார்த்தாச்சு, வைராக்கியத்துக்கும் 5 பார்த்தாச்சு. இப்போ சமாதி ஷட்க சம்பத்திக்கு 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். சமாதி ஷட்க சம்பத்திக்கு ஹேது என்ன அப்படின்னா ஏம நேமாதிகளை சரிவர யார் கடைப்பிடிக்கின்றார்களோ அதுதான் சமாதி ஷட்க சம்பத்திற்கு ஹேது காரணம். ஏமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. ஏமத்தில் 5, நியமத்தில் 5, அப்புறம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம். இந்த அஷ்டாங்க யோகமும் ஒழுங்காக இருந்தால், அது கரெக்டாக இருந்தால் அதுதான் எதற்கு காரணம் அப்படின்னா சமாதி ஷட்க சம்பத்திக்கு காரணம். சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஏன்னா அகக்கரண தண்டம் புறக்கரண தண்டம். சமம் தமம் ரெண்டுத்துக்கும் நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம். சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். அப்போ அதெல்லாம் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா ஏம நேமாதிகள். அதற்குள்ளார 5 விஷயங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குன்னா லிங்க் இருக்குது. ஏம நேமாதிகள் அஷ்டாங்க யோகம் ஒழுங்காக இருந்தால் தான், அந்த சித்திகள்லாம் வந்தால் தான் இது அதற்கு உண்டான அதுதான் என்ன அப்படின்னா இந்த சமாதி ஷட்க சம்பத்தி ஒழுங்காக இருப்பதற்கு காரணம் ஹேது. அப்போது ஸ்வரூபம் என்ன, சமாதி ஷட்க சம்பத்திக்கு ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சித்த நிரோதம். யோக சித்த விருத்தி நிரோதக. மனவடக்கம் புற அடக்கம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதிலே சொரூபம் என்னது அப்படின்னா சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகளை எல்லாம் நிரோதம் பண்ணுவது, நீக்குவது, அடக்குவது, எண்ணங்களை வளரவிடாமல் தடுப்பது. அப்போ காரியம் என்னது அப்படின்னா விவகாரங்களை குறைத்து கொள்ளுதல். சமாதி ஷட்க சம்பத்திக்கும் அஷ்டாங்க யோகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்தோமானால் நமக்கு நல்லா புரியும். அப்போது சமாதி ஷட்க சம்பத்திற்கு காரியம் என்ன அப்படின்னா விவகாரங்களை குறைத்தல். வேர்ல்டுலி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன அவனுக்கு விஷயங்கள் அவனுக்கு என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா சாஸ்திரங்களை ஓதுதல், படித்தல், சிரவண மனன நிதித்தியாசனங்கள், குரு உபதேசத்தை கேட்டல், ஓயாமல் பாராயணம் செய்து கொண்டிருத்தல், ஆராய்ச்சி வடிவமாகவே இருத்தல்.
அப்போ காரியம் என்னது அப்படின்னா விவகாரங்களை குறைத்து கொள்ளுதல். அவதி அதனுடைய எல்லை என்ன அப்படின்னா பிரவிற்த்தியற்று விஷயங்களை மறந்திருத்தல். சுஷுப்தியில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்திருத்தல். சுயநினைவோடு இருக்கும் பொழுதே பிரவிற்த்தியிலிருந்து விலகி இருத்தல். விஷயாதிகளில் செல்லாம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, நிஷ்டையிலே இருப்பது. ஆசிரியர் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது வடிவேல் செட்டியார் அவருடைய அந்த வசன வினாவிடை கைவல்ய நவநீதத்திற்கு வடிவேல் செட்டியார் எழுதிய உரையில் இந்த வசன நடையில் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா விவகாரங்களை துறந்து சுஷுப்தி அவஸ்தையில் இருப்பது போல் அவன் என்ன பண்ணுறான், பிரவிற்த்தியிலிருந்து விலகி அதிலேயே மூழ்கி இருக்கின்றான். சாஸ்திரத்திலேயே மூழ்கி இருக்கின்றான், தியானத்தில் மூழ்கி இருக்கின்றான், நிஷ்டையில் அமர்ந்திருக்கின்றான். அப்போ தான் அதுதான் சமாதி ஷட்க சம்பத்தியோட எல்லை அல்லது அவதி. அடுத்தது ஐந்தாவது என்ன அப்படின்னா புண்ணியலோக பிராப்தி. விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் எல்லாத்துக்குமே ஐந்தாவதாக சொல்லப்படுகின்ற பலன் என்னது அப்படின்னா ஒன்று தான். இந்த புண்ணியலோக பிராப்தி என்பது வேறொன்றும் இல்லை, முமுட்சுத்துவம் அல்லது மோக்ஷம், முக்தி. அதெல்லாம் தாரதமியம் இருக்கும். அப்போ சமாதி ஷட்க சம்பத்திக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹேத்து, ஸ்வரூபம், காரியம், அவதி, பலன். இப்போ விவேக, வைராக்கிய, சமாதி ஷட்க சம்பத்திக்கு பார்த்தாச்சு. பிறகு அடுத்தது முமுட்சுத்துவத்திற்கு ஹேத்து என்ன? எது இருந்தால் முமுட்சுத்துவம் பலமாகும், அந்த முமுட்சுத்துவம் கைகூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முமுட்சுத்துவத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது சாது சங்க பழக்கம். சத் சங்கத்வே நிற்சங்கத்துவம், நிற்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவம் ஜீவன் முக்தி. சாதுக்களுடைய சங்கம், சன்மார்க்கம், நல்லவர்களோடு சேருதல். அந்த சாது சங்கம் சேர்ந்தால் தான் முமுட்சுத்துவம். அதுதான் சாது சங்க கூட்டம் தான் என்ன ஆகுது, அதனுடைய தொடர்பு தான் என்ன ஆகுது, இந்த ஹேதுவாக இருக்கின்றது. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடு, நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரு. நல்லாரை காண்பதுவும் நன்றே, அவர் சொல் கேட்பதுவும் நன்றே. அப்போ சாது சங்கம் ரொம்ப முக்கியமானது. அந்த சாது சங்கம் சாது சங்கத்தினால் ஏற்படுகின்றது. சத் சங்கத்தினால் ஏற்படுகின்ற விஷயம்தான் என்னது அப்படின்னா இந்த முமுட்சுத்துவத்துக்கு காரணம். ஸ்வரூபம் என்ன? முமுட்சுத்துவத்தினுடைய ஸ்வரூபம், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா மனைவி, மக்கள், பொருள், பணம் இவற்றிலெல்லாம் ஆசை இல்லாமல் மோட்சத்தில் மட்டுமே ஆசை, இச்சை. அவனுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். அந்த முமுட்சுவோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் மற்றதெல்லாம் மோட்சத்துக்கு கீழே தான் இருக்கும். மோட்சம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். மனைவி, மக்கள், பணம், பதவி, பட்டம், பொருள், கார், வீடு எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா போட்டாச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டான். ஒன்லி முக்கியத்துவம் யாருக்கு அப்படின்னா இந்த முமுட்சுத்துவத்திற்கு தான். அதற்காக என்னென்னலாம் பாடுபடுவானோ அதற்காகத்தான் அவனுடைய இந்திரியார்த்த விஷயங்களே செலவாகும். அதுதான் அது அவனுடைய ஸ்வரூபம். முமுட்சுத்துவத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா இதுதான். அடுத்தது காரியம் என்ன அப்படின்னா குருவை அடைதலே காரியம். அப்போ தீவிர முமுட்சு என்ன பண்ணுறான், ஜிக்ஞாசு என்ன பண்ணுறான், குருவை தேடி அலைகின்றான், குருவை போய் பார்க்குறான், பிடிச்சிக்கிறான். குருவை தவிர வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான், அனைத்தையும் ஒதுக்கி விடுகின்றான். அப்போ அவதி அந்த முமுட்சுத்துவத்தினுடைய எல்லை ஃபைனல் என்ன அப்படின்னா குருவிற்கு சேவை செய்தல், குருவின் தொண்டு ஒன்றே முக்கியம், மற்றவை அனைத்தையும் விட்டுவிடுதல். குரு சேவாந்துவம், குரு சேவாந்துவம். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த மேலான ஞானத்தை அவன் என்ன பண்ணுறான், அடைகின்றான். யாருக்கு செய்கிறான் சேவை? குருவிற்கு.
எதற்காக அப்படின்னா அந்த மேலான ஞானத்தை பெறுவதற்காக. குருவை அடைந்த பிறகு என்ன வேலை இருக்குது அவனுக்குன்னா, குருவனிடத்தில் சேவை செய்து அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய திருவாயிலிருந்து வருகின்ற அந்த வேதாந்த வாக்கியங்களை கேட்பதற்காகவே என்ன பண்ணுறான், அனைத்து விஷயங்களையும் அர்ப்பணிக்கின்றான். மற்ற அனைத்தையும் தள்ளுபடி செய்து விடுகின்றான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுதான் அவதி. அப்புறம் இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இதுவும் புண்ணியலோக பிராப்தி. அப்போ இது வரைக்கும் நம்ம 4 விஷயத்திற்கும் 5 காரணங்களை 5 விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். விவேகத்திற்கு 5 விஷயம் பார்த்துருக்கோம், வைராகியத்துக்கு 5 விஷயம் பார்த்துருக்கோம், சமாதி ஷட்க சம்பத்திக்கு 5 விஷயம் பார்த்துருக்கோம், முமுட்சுத்துவத்திற்கும் 5 விஷயங்களை பார்த்துருக்கின்றோம். இந்த 5ம் மற்றவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் தான் என்னது அப்படின்னா நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில். இப்போ அந்த அர்த்தத்தை பார்க்கணும். அப்போ இந்த 4 சாதனமும் ஒருமித்து கூடியிருந்தால்தான் என்னது அப்படின்னா அந்த நுழையமாகில் அப்படிங்கிற அந்த பதம் பொருத்தமாக அமையும். அப்போ சாதன சதுஷ்டயம் பூரணமாக இருந்தால் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாகிறது. அப்போ சிரவண மனன நிதித்தியாசனம், குருவினுடைய உபதேசங்கள், அனைத்து விஷயங்களும் சேர்ந்தால் தான் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். என்னென்ன, சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். இந்த 4ம் எப்படி அடைந்தவருக்கு, பரிபூர்ணமாக அடைந்தவருக்கு, 100% முழுமையாக அடைந்தவர்க்கு. அந்த 100% 4 சாதனங்களும் முழுமையாக அடைந்தவர்க்கு என்று சொல்லும் பொழுது தான் நான் இந்த 5 விஷயங்களை நம்ம என்ன பண்ணப்போ பார்த்தோம். ஹேது, காரியம், அப்புறம் அவதி, பலன், ஸ்வரூபம். இப்போது விவேகத்துக்கு 5 விஷயங்கள், அப்புறம் வைராகியத்துக்கு 5, சமாதி ஷட்க சம்பத்திக்கு 5, மோட்சத்துவத்திற்கு 5. இந்த 5ஐயும் நம்ம நன்றாக புரிந்து கொண்டோமானால் அப்போ அந்த அதிகாரிக்கு எந்த விதமான தகுதி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதனால தான் சொல்கிறாரு, நூதன விவேகி உள்ளம் நுழையாது அப்படிங்கிறார். ரொம்ப கடினமானது தான் அப்படிங்கிறது. அப்படி நுழைந்து விட்டால், சப்போஸ் ஹீ இஸ் ரெடி ஃபார் மோக்ஷம், நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இப்பொழுது இந்த பாடலை படித்து பார்த்தோமானால் நமக்கு ஓரளவுக்கு ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இந்த பாடலில் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஒருத்தர் நிலையான ஆனந்தம், நிலையான இன்பம், ஆனந்தம் அடைய வேண்டும் என்றால் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் கொடுக்கின்றார். அப்போ இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். கருவிகள் ஏதுமின்றி ஒரு செயலை செய்து முடிக்க வல்லோர் உலகில் ஒருவரும் இல்லை. ஆகையால் விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் ஆகிய இந்த 4 சாதனங்களையும் அடைந்தவர்க்கே ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாகும். இந்த சாதனங்கள் இல்லாத அந்த அதிகாரியின் உள்ளம் ஞான வழியில் செல்லாது. அதான் நூதன விவேக உள்ளம் நுழையாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்து இல்லாத அதிகாரியின் உள்ளம் ஞான வழியில் செல்லாது. அதுதான் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். அப்படி செல்லுமானால் நுழையுமாகில் அத்தகையவன் பல கோடி பிறவிகளில் நிஷ்காம கர்ம உபாசனைகளை அனுஷ்டித்து அதனால் தூய்மையான உள்ளத்தை, அந்த கரணத்தை உடையவனாக இருக்கின்றான், உடையவனாம் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இந்த பாடல்
4வது பாடலை நம்ம நல்லா தெளிவாக விளக்கம் மனதில் வைத்து கொண்டோமானால் இந்த 5வது பாடல் இதை ஒட்டி என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு வகையான விளக்கத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. இந்த சாதன சதுஷ்டயமாக இப்படி இருக்கின்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யாரை தேடி செல்லுகின்றான், அவனுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் இருக்கின்றது. இந்த ஜிக்ஞாசு எப்படியாவது இந்த உலகத்தை உதறி தள்ளிவிட்டு குருவை நாடி செல்ல வேண்டும் அல்லவா, அவனுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறதை இந்த அடுத்த பாடல் விளக்கப் போகின்றது. அப்போ இது 4வது பாடல் விளக்கம் இதோடு முடிந்தது. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.